Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273. திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். இது அடுத்த அதிர்வா பார்க்கிறோம். இந்த போர்க்கொடி கடந்த முறை தூக்கினாங்க, மீண்டும் இது ஒரு முற்றுப்புள்ளியா நம்ம பார்த்த நிலையில தொடரும் இந்த பிரச்சனை தொடருது. உங்க பார்வை என்ன திரு ரமேஷ்? அதாவது அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியாக நான் பார்ப்பது 2021 சட்டமன்ற தேர்தல் தோல்வி, 2024 நாடாளுமன்ற தோல்வி, பிறகு தற்போது 2026 சட்டமன்றத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி. இந்த தோல்விகளை பற்றிய கவலை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. இது குறித்து கட்சிக்குள் ஆரோக்கியமான விவாதம் நடைபெறவில்லை. இந்த தோல்விகளுக்கு முன், இந்த தேர்தல்களுக்கு முன் தங்களால் கூறப்பட்ட யோசனையை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை என்கிற விமர்சனத்தை இவர்கள் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த தொடர் தோல்விகளை கூறியிருப்பது, குறிப்பிட்டிருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மீண்டும் இவர்கள் வலிமையான குரலை ஒருமித்து எழுப்புகிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான இந்த குற்றச்சாட்டுக்கள் பெருமளவுக்கு ஏற்கக்கூடியதையே. அவர்கள் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் கூறிய யோசனையும் திரு எடப்பாடி பழனிசாமி நிராகரித்தார் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது. அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் இவர்கள் கூறிய யோசனைகளை அவர் ஏற்கவில்லை. ஆகவே தொடர்ந்து தவறான பாதையில் அதிமுக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்கிற இவர்கள் விமர்சனம் சரியானதுதான். இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. வாய்ப்பு என்ன? இவங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகம் போறாங்களா இல்ல உள்ளிருந்தே போராடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நோயிங் தெம். இவர்களில் 1-2 பேர் கட்சி மாறுவதாக இல்லை என்பதை தனிப்பட்ட முறையில் அவர்களோடு உரையாடிய வகையில் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். மிக உறுதியாக இருக்கிற இடத்திலே அமைதியாக இருந்து விடுவோம், அரசியலே வேண்டாம் என்று கூட மனநிலையில் கூட 1-2 பேர் இருக்கிறார்கள். 1-2 பேர் மிக முக்கியமானவர்கள், மாறக்கூடியவர்கள் என்று நான் பார்க்கிறேன். தாவேகா பக்கம் போகக்கூடியவர்கள் என்று நான் பார்க்கிறேன். அந்த செய்திகள் மிக விரைவில் நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. தாவேகா தரப்பிலும் இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லது இன்னும் சொல்ல போனால் மிக விரைவாக முடிவெடுங்கள் என்கிற செய்தி கூறப்பட்டிருப்பதாகவும் நான் அறிகிறேன். ஆகவே தாவேகா எப்படியாவது தன்னுடைய ஆட்சிக்கான பலம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பலம், அதை அதிகரித்துக் கொள்வதில் முனைப்பாக இருக்கிறது. இவர்களுடைய அனுபவம் கட்சிக்கு பயன்படும் என்ற கருத்தும் அவர்களிடையே இருக்கிறது. ஆனால் இப்படி அவர்களை எல்லாம் இழுத்து இவர்களில் எத்தனை பேருக்கு அவர்கள் என்ன பொறுத்து தர முடியும் என்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அதிமுக தலைமையிலிருந்து இல்ல அவர் ஆதரிக்கிறவங்கள்ட்ட இருந்து இவங்க எல்லாம் துரோகிகள் அப்படிங்கிற ஒரு டாக் லேபிள் வரக்கூடும். அந்த டேபிள், அந்த லேக் எல்லாம் டாக் எடுபடாது. ஏனென்றால் பொது வெளியிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி என்ன அதிமுகவை இப்படி போய்கொண்டிருக்கிறது, அவர் கவலைப்பட்ட மாதிரியே தெரியவில்லையே என்றுதான் நான் ஏராளமானவருடன் பேசுகிற போது, பயணங்களில் பேசுகிற போது முதல் வார்த்தையே திரு எடப்பாடி பழனிசாமியை தான் அவர்கள் விமர்சிக்கிறார்கள். அந்த கட்சி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. செல்வி ஜெயலலிதா கஷ்டப்பட்டு உடல்நிலையை பொருட்படுத்தாமல் 2002வது முறை முதலமைச்சராக வரும்போது அவருடைய உடல்நிலை சுத்தமாக சரியா இல்லை. அந்த உடல்நிலையோடு அவர் போய் பிரச்சாரம் செய்தார். அப்படி கொண்டு வந்த கட்சியை சீரழித்து விட்டார் என்கிற விமர்சனத்தை தான் பொது வெளியில் நான் பரவலாக கேட்கிறேன். ஆகவே இவர்களை துரோகிகள் என்று சொல்வது எடுபடாது. ஓரளவுக்கு அந்த விமர்சனம் எப்படி பார்க்கப்படும் என்றால், தாவேகாவுக்கு போய் எப்படியாவது பதவியை பெற வேண்டும் என்று நினைக்கிற அந்த நினைப்பு காரணமாக ஒரு படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள் மத்தியில் விமர்சனம் இருக்குமே தவிர அதிமுகவின் நிலை குறித்து மொத்தமாக பார்க்கிறவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம்தான் அதிக தவறு இருக்கிறது என்று கணக்கு போடுகிறார்கள். ஓகே, ஒரு பொதுவான பார்வையாளர்களுக்கு பாருங்க, இவங்களுக்கெல்லாம் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. அவர் நிலையில அடுத்த நிலையை திரு எஸ்பி வேலுமணிக்கு கொடுத்துருக்காங்க. அதையே மறுக்கிறார் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றக்கூடும். ஆனால் அதிமுகவில் ஒரு சக்தி வாய்ந்த பொறுப்பு அப்படின்னு பார்த்தா பொதுச் செயலாளர், மாவட்ட அளவில் மாவட்ட செயலாளர். அந்த மாவட்ட பொறுப்புகள் இப்போ ரீஇன்ஸ்டேட் ஆனவங்களுக்கு கொடுக்கப்படலை. அதுதான் இந்த அதிருப்தியுடைய மூல காரணம்னு பார்க்கறதா. அதை கொடுக்கறதுல திரு பழனிசாமி அவர்களுக்கு எதனால தயக்கம்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதிமுக உங்களுக்கு ஒரு கேலிக்கூத்து. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆரம்ப காலத்துல அமைப்பு செயலாளர் என்பது ஒருத்தர் தான் இருந்தார். அப்புறம் தான் 2-3 பேர் ஆச்சு. இப்ப 97 பேர் நான் கேள்விப்படுறேன். ஆரம்ப காலத்துல KAK தான் அமைப்பு செயலாளர். நாட்டுல எல்லாரும் துணை பிரதமர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியா? அந்த மாதிரி தான் 400 சில்லற பேரும் உதவி பிரதம மந்திரிகள்
அதுல பாதி பேர் வித் போர்ட்போலியோ, பாதி பேர் வித் போர்ட்போலியோன்னு அது ஃபேமஸான வசனம். அந்த மாதிரிதான் இவர் பண்ணி இருக்கிறாரு. நீங்கள் கூறியது போல திராவிட முன்னேற்ற கழகத்திலும் மாவட்ட செயலாளர் தான் வலிமையான பதவி. அதிமுகவில் ஆட்சியில் இருந்தால் அது மாவட்ட செயலாளர் தான் வலிமையான பதவி. இப்ப தாவேக்காலே பிரச்சனை அதுதான். மாவட்ட செயலாளர்களாக இருப்பவர்கள் சில பேர் அமைச்சர்களாக இல்லை, வேறு கட்சியில் இருந்து வந்தவர்கள் அந்த மாவட்டத்தில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். தாவேக்காவில் நான் இது சொல்வதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. ஏற்கனவே தாவேக்காவுக்குள் கடந்த ஒரு மாத காலமாக கடந்த 20 நாட்களாக உட்பூசல் தலை தூக்கி உள்ளது. அந்த நிலையில் இவர்கள் வேறு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவர்கள் வேறு அகாமடேட் செய்யப்பட்டால் இன்னமும் பிரச்சனை தாவேக்காவிலும் அதிகரிக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, ரைட். இவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? இந்த கடிதத்தை கொடுத்துட்டு நாங்க பொறுப்பில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சரின்னு கடந்து போயிடுவாங்கல்ல. இவங்களுக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு? இது ஒரு மொமெண்ட் பிக் ஆகும் நினைக்கிறீங்களா? மேலும் பல தொடர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி இதற்கு ரியாக்ட் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. கடந்து போய்விட முடியாது. ஏனென்றால் நேரடியாக அவருடைய செயல்பாட்டை உங்கள் தலைமையில் கட்சி தோற்று இருக்கிறது என்ற விமர்சனம் அதிலே இருக்கிறது, முக்கியமாக இருக்கிறது. உங்கள் தலைமையிலே கட்சி தொடர் தோல்விகளை சந்தித்திருக்கிறது என்ற விமர்சனம் இருக்கும் நிலையில் அதை கடந்து போவது என்றால் அவர் பாட்டு தட்டி விட்டு தொலைத்து விட்டு போவது போலத்தான் அர்த்தமாகும். அப்படி கடந்து போவது என்பது அவருடைய பலவீனத்தை காட்டும், இயலாமையை காட்டும். அவர் தான் பலமாக இருப்பதாக காட்ட வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு யாரையாவது விட்டு அவருக்கு பக்கத்திலே பக்கவாத்தியம் வாசிப்பதற்கு 1-2 நிர்வாகிகளை வைத்திருக்கிறார். இவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை அவர்கள் வழியாக இவர் முன்வைக்க கூடும். இவர்களை பொறுத்தவரை இவர்களில் சிலர் ஒதுங்கி இருப்பார்கள் அல்லது அமைதியாக இருப்பார்கள். சிலர் தாவேக பக்கம் போகிற காட்சியை விரைவில் எதிர்பார்க்கலாம். நன்றி திரு ரமேஷ். Thank you very much. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.